Hi guys, இது உங்கள் ஸ்ரீ சைலேஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 கிராம் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த 21 கிராம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரின் எடை 21. இந்த வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி 1901ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முன் வச்சாங்க. டாக்டர் மேக்டூகல் அப்படின்றவரும் இவர் கூட வந்து ஒரு 4 டாக்டர்ஸும் சேர்ந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை முன் வச்சாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுற சீரியஸான ஒரு 6 பேஷண்ட்ஸை தன்னுடைய கஸ்டடிக்குள்ளே அவர் கொண்டு வந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் மிஷின் மேலே படுக்க வச்சுருந்தாங்க. இந்த வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் நடந்தால் கூட அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுற ஒரு வெயிட் மிஷின். இந்த ஒவ்வொரு வெயிட் மிஷின் மேலேயும் ஒரு பேஷண்ட்டை இவர் படுக்க வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் பார்த்தீங்கன்னா மேல் பேஷண்ட், ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பேஷண்ட். அதே மாதிரி இதில் 2 பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு எல்லாமே வந்து ரீசர்ச் போயிட்டே இருந்தது. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இப்போ இறந்து போன பேஷண்ட்டை வெயிட் பார்த்தாங்க. வெயிட் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா 21 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா 21 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஒருத்தர் இறந்து போனால் அவரோட உடம்புலேருந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ சோலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 21 கிராம் தான் அப்படின்னு சொன்னார். சரி இதுதான் இருக்கும் அப்படின்னு அந்த 4 டாக்டர்ஸும் அதை மறுபடியும் பார்த்தாங்க. அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க ஆமான்ட்டு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஷண்ட் இறந்து போனார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமே நடக்கலை. சோல் போயிடுச்சு. அவர் இறந்துட்டார். ஆனால் அதில் வந்து வெயிட்டில் எந்த ஒரு மாற்றமே தரல. மறுபடியும் ஒரு 2 பேஷண்ட் இறந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21 கிராம் குறையில. ஆனால் வெயிட் குறைஞ்சிருக்கு. ஆனால் 21 கிராம் குறையில. ஸோ இது மூலமாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வெயிட் வந்து 20 கிராம் ஒருத்தர் குறைஞ்சிருக்கு. ஸோ 21 கிராமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நான் இன்னும் ரீசர்ச் வந்து கேரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு ஏன் வந்து அது கரெக்டாக வரல அப்படின்னு சொன்னார். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ரீசர்ச்சை வந்து அப்படியே விடாமல் மறுபடியும் வந்து 15 நாய்களை வச்சு பண்ணார் இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ஒரு 15 நாய்களை கொண்டு வந்து இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண உடனே அந்த நாய்களும் இறந்து போச்சு. ஆனால் அந்த நாய்கள் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ அந்த சோலில் எந்த ஒரு மாற்றமே சோல் கிடையாது. அந்த சோல் பிரிஞ்ச அப்புறமா, அதாவது அந்த நாய்கள் இறந்து போன அப்புறமா வெயிட்லேயும் எந்த ஒரு மாற்றமே கிடைக்கல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரீசர்ச் பண்ணணும், இது ஏன்னு தெரியல அப்படின்னு அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் SHRRE ட்வின்னிங் அப்படின்ற ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு மைஸை வச்சு பண்ணாங்க. அதாவது ஒரு எலியை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணார் 1917ஆம் ஆண்டில். ஸோ இதை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெயிட் டீவியேஷனுமே காட்டல. ஆனால் அந்த மைஸ் இறந்து போச்சு. ஸோ இந்த மைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா SHRRE ட்வின்னிங் இவர் தான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருந்தார். இந்த எலியை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தார். பட் ஆனால் அந்த டாக்டர் மேக்டூகல் இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த 6 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒருத்தர்கிட்ட 21 கிராம் கம்மியாக வரதை பார்த்தேன். மிச்சம் 2 பேர்கிட்ட வெயிட் ரெடியூஸ் ஆகிறத பார்த்தேன். ஆனால் மிச்ச பேர்கிட்ட வந்து எனக்கு எந்த ஒரு வெயிட் ரெடியூஸோ வேறு எந்த ஒரு டிஃபெக்ட்டுமே வந்து ஆனதை நான் பார்க்கல. பட் அதனால தான் நான் வந்து இந்த வெயிட் ரெடியூக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டில் இந்த டாக்டர் மேக்டூகல் அப்படின்றவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் இன்னும் இதுக்கான ரீசர்ச் வந்து அதாவது இதுதான் அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ இதுக்கான ரீசர்ச் வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்குது இந்த 21 கிராம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 21 கிராம் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை உயிரின் எடை 21. இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.